ஆற்றுப்படை ஃபவுண்டேஷன் சார்பா அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாராமெடிக்கல் கோர்ஸோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றாங்க. ஸோ நெறைய பேர் வந்துட்டு பாராமெடிக்கல் கோர்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன காலேஜஸ் இருக்கு, கட் ஆஃப் எப்படி இருக்கும், மத்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப ஒரு ஷார்ட் வீடியோ, ஒரு பேசிக் ஐடியா பாராமெடிக்கல் கோர்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன காலேஜஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்ணா, ஃபீஸ் என்னன்றதெல்லாம் வந்துட்டு நம்ம இதில டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல மெயினா நம்ம என்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம்லைன் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ எப்போ வந்துட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றாங்க, எப்போ வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்றது முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க போறோம். என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்கு, கோர்ஸ் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு படிக்கணும், என்ன மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நம்ம கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நிறைய பேர் இதில் தான் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுவும் நம்ம பேசிக்காக கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா என்னென்ன காலேஜஸ் அவைலபிள், என்னென்ன கோர்ஸ் இருக்கு. ஸோ எல்லா கோர்ஸுக்கும் எல்லா காலேஜஸும் கிடையாது, ஒரு சில காலேஜஸ் தான் வந்து ஒரு சில கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன காலேஜஸ் அவைலபிள் அப்படின்றத பார்க்க போறோம். தென் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கவுன்சிலிங் போறீங்கனாலும், ஒரு பாராமெடிக்கலா இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும், இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா கூட இருக்கட்டும், எந்த கோர்ஸ்னாலுமே அதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனலா நான் சொன்ன மாதிரி ஃபீஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அண்ட் நான் கொடுக்க போற எல்லா இன்ஃபர்மேஷனுமே tnmedicalselection.net அப்படின்ற வெப்சைட்ல, இணையதளத்துல டிஎன் பாராமெடிக்கல் ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து தான். ஸோ நான் மொத்த ப்ராஸ்பெக்டஸும் சொல்ல போறது இல்லை, ரொம்ப ஷார்ட்டா என்ன பேசிக் ஐடியா ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ் பத்தி என்ன வேணுமோ அதை நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ தயவு செஞ்சு போயிட்டு ப்ராஸ்பெக்டஸை டீட்டெயில்டா நான் சொல்ற விஷயத்தை வச்சு படிங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், இன்னைக்கு 12 மணிக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ல பேசிக் டீடைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் 21ஆம் தேதி ஜூன் மாசம், அடுத்த மாசம் 21ஆம் தேதி 5 மணியோட முடியுது. ஸோ வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு அடுத்த மாசம் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைன்ல இதே இணையதளம் tnmedicalselection.netல வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கோர்ஸ் கிட்ட இருக்கு. அதை நான் இங்க 2ஆ பிரிச்சிருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கோர்சஸ் வந்துட்டு 4 இயர் ப்ரோக்ராம், ஸோ 4 வருஷம் படிப்பு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 இயர் ப்ரோக்ராம். சரிங்களா? ஸோ மெடிக்கல் பாராமெடிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு 1 இன்டர்ன்ஷிப் பீரியட். ஸோ படிப்பு முடிச்சுட்டு 1 இயர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் செட்டப்ல ஒர்க் பண்ணணும். இதுல எல்லா கோர்சஸ்க்கும் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் கிடையாது. என்னென்ன கோர்ஸ்க்கு இல்லை, என்னென்ன கோர்ஸ்க்கு எவ்வளவு டைம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பிஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ் பிரகாரம் இட்ஸ் 4 இயர் ப்ரோக்ராம், இன்டர்ன்ஷிப் எதுவும் கிடையாது. சரிங்களா? ஸோ பிஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வருஷம் ப்ரோக்ராம், ஆனா இன்டர்ன்ஷிப் எதுவும் கிடையாது. பிபிடி, பிஓடி. பிபிடினா பேச்சுலர்ஸ் இன் பிசியோதெரபி, பிஓடினா பேச்சுலர்ஸ் இன் ஆக்குபேஷன் தெரப்பி. ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் படிப்பு. அதுக்கப்புறம் 6 மாசம் வந்து இன்டர்ன்ஷிப் பார்க்கணும். சரிங்களா? 6 மாசம் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் பீரியட் நீங்க படிக்கிற காலேஜ் ஹாஸ்பிட்டல்லே வந்து சர்வ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கடைசியா இருக்கிறது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ், பேச்சுலர்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லேர்னிங் பெத்தாலஜி. ஸோ வந்துட்டு இந்த ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லேர்னிங் பெத்தாலஜி வந்து ஒரு ரொம்ப நல்ல கோர்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 4 இயர் ப்ரோக்ராம் அண்ட் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப். ஸோ பிபிடியும் பிஓடியும் பாத்தீங்கன்னா 6 மாசம் தான் இன்டர்ன்ஷிப் சொல்லியிருந்தோம். இந்த ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லேர்னிங் பெத்தாலஜி வந்து 1 வருஷம் இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த 4 கோர்ஸ், இந்த 5 கோர்ஸ், சாரி, பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, பிஏஎஸ்எல்பி, இது 5மே வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் ப்ரோக்ராம். அதுல பிபிடி, பிஓடிக்கு 6 மாசம் இன்டர்ன்ஷிப், பிஏஎஸ்எல்பிக்கு 1 வருஷம் இன்டர்ன்ஷிப். சரிங்களா? இந்த சைடு 3 இயர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க லிஸ்ட் கொடுத்திருக்கேன். ஸோ ரெஸ்பிரேஷன் தெரப்பி, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர், கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, ஆப்ரேஷன் அனஸ்தீசியா கேர், டயாலிசிஸ், நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி அப்படின்ட்டு இங்க ஒரு சில கோர்சஸ் கொடுத்திருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ராஸ்பெக்டஸ் பிரகாரம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார், அரசு உதவி பெறும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள்ல வந்து நமக்கு ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த அனைத்து கோர்ஸுமே வந்துட்டு இந்த 3 வருஷம் படிப்பு பிளஸ் 1 இயர் ஆஃப் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப். சரிங்களா? ஸோ 3 வருஷம் படிக்கணும், 1 வருஷம் வந்துட்டு இன்டர்னா வந்து நம்ம அதே ஹாஸ்பிட்டல்ல சர்வ் பண்ணணும். ஸோ வந்து இதுதான் வந்து கோர்ஸ்ல ப்ராடா நம்ம பாக்குறது. ஸோ இதெல்லாம் 4 இயர் ப்ரோக்ராம். ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே 3 இயர் ப்ரோக்ராம் பிளஸ் 1 இயர் ஆஃப் இன்டர்ன்ஷிப். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் கோர்சஸ் ஆஃபர்ட் அண்டர் பாராமெடிக்கல். இதுல இப்போ நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய பேர் வந்துட்டு மேக்ஸ் வித் பயாலஜி எடுத்திருப்போம். கரெக்டா? ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எடுத்திருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பீங்க. சரியா? ஒரு சில பேர் பியூர் சயின்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ நீங்க பியூர் சயின்ஸ் எடுத்திருந்தீங்க, மேக்ஸ் வித் பயாலஜி எடுத்திருந்தீங்கன்னா
எந்த கோர்ஸ்னாலும் படிக்கலாம். ஸோ அதாவது வந்து இதுல இருக்கக்கூடிய எந்த கோர்ஸ்னாலும் படிக்கலாம். இல்ல என்கிட்ட பயாலஜியே இல்ல அப்படின்ற பட்சத்துல ஒரு சில பாராமெடிக்கல் கோர்சஸ் மட்டும் நீங்க படிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த BASLP அதாவது ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லேர்னிங் பெத்தாலஜி, B.Pharm, பேச்சுலர்ஸ் ஆஃப் ஆப்டோமெட்ரி. இந்த 3த்துக்கும் பாத்தீங்கன்னா பயாலஜி தேவையில்லை. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கட் ஆஃப் வச்சு தான் வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. சரிங்களா? மத்த எந்த கோர்ஸா இருந்தாலும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மஸ்ட். சரிங்களா? சோ வந்து மேக்ஸ் இருக்குன்னா இந்த 3 கோர்ஸ் மட்டும் தான் நீங்க ட்ரை பண்ண முடியும். பயாலஜி இருந்தா நீங்க என்ன கோர்ஸ் வேணா ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் கேக்குறீங்க நீட் மார்க் வேணுமானா, நீட் மார்க்லாம் தேவையில்லை. உங்க +2 மதிப்பெண் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங் உங்களுக்கு நடக்கும். சோ வந்துட்டு எலிஜிபிலிட்டி ரொம்ப இந்த நார்மலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு என்னன்றது புரியல. நம்ம ரொம்ப சிம்பிளா எளிமையா நம்ம இதை பேசுவோம். ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்தளவுக்கு எந்த கவுன்சிலிங்னாலும் சொல்றதுதான் உங்களுக்கு 17 வயசு வந்துட்டு இந்த வருஷ கடைசியில முடிச்சிருக்கணும். சரிங்களா? கட் ஆஃப் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இல்லைன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மார்க் எடுத்துட்டு அதுல ஒரு பர்சன்டேஜை இது பண்ணி அதுதான் வச்சு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் போடுறாங்க. ஸோ 200க்கு உங்க மார்க் என்னன்றதை பார்த்துட்டு தான் உங்க கட் ஆஃப் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ எப்படி இந்த 200 கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா பயாலஜி இல்லைன்னா மேக்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்க B.Pharm, B ஆப்டோமெட்ரி போடுறீங்க. இங்க நம்ம பார்த்தோம்ல. ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தேவைப்படுது. ஸோ வந்து அந்த மேக்ஸ் இல்லைன்னா பயாலஜி. ஸோ நீங்க பயாலஜி இருக்குன்னா பயாலஜியோட 100% மார்க், மேக்ஸ் இருந்தா மேக்ஸோட 100% மார்க். ஸோ வந்துட்டு 200க்கு நீங்க எவ்வளவு வாங்குறீங்களோ அதை அப்படியே வந்துட்டு 100க்கா கன்வெர்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பிசிக்ஸ் பிளஸ் கெமிஸ்ட்ரி அவுட் ஆஃப் 100 அதை வந்துட்டு 100ஆ தள்ளி அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றாங்க. ஸோ இதுல தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நார்மலைசேஷன் ஒண்ணு கொண்டு வராங்க. நார்மலைசேஷன்ன்றது ஒரு ஸ்டேட் போர்டுக்கும் சிபிஎஸ்சிக்கோ பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காது. பட் ஸ்டில் நான் என்னன்றதை சொல்றேன். இப்போ ஸ்டேட் போர்டு எழுதுறோம். இப்போ அதாவது தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மாணவர்களும் ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுதுறீங்க. இப்போ பயாலஜி பேப்பர் செம்ம கஷ்டம். சரிங்களா? ரொம்ப டஃப். நிறைய பேருக்கு மார்க் வந்து அடி வாங்கிடுச்சு. ஸோ இப்போ நான் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நான் வந்து 200 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவேன். ஆனா நான் 150 மார்க் தான் வாங்கியிருக்கேன்னா நான் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது 150/200 × 100 போடுவேன். அதாவது வந்து டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவோ அதுல இருந்து நான் வந்து 100க்கா கன்வெர்ட் பண்ணி என்னோட பர்சன்டேஜை தழுவுவேன். கரெக்ட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நான் 150 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்னோட ஸ்கோர் வந்து எப்படி நான் பர்சன்டேஜ் போடுவேன்னா 150 சரிங்களா டிவைடட் பை 200 போடுவேன். கரெக்டா? இது லேப்டாப் யூஸ் பண்றதுனால கொஞ்சம் ரொம்ப ஹேண்ட் ரைட்டிங் இதுவா இருக்கு. ஸோ பை 200. ஸோ டோட்டல் மார்க்ஸ் நம்ம என்ன எழுதுறோமோ அதுதான் எடுத்து நான் வந்து 100க்கா மாத்துவேன். பட் இந்த நார்மலைசேஷன்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பேப்பர் கடினம். தமிழ்நாட்டிலேயே வந்து அதிக மதிப்பெண் பெற்றவங்க வந்து 175 தான் வாங்கியிருக்காங்க. புரியுதானே சொல்லுங்க. 200க்கு 200லாம் யாரும் வாங்கல. 190 யாரும் வாங்கல. தமிழ்நாட்டிலே அந்த பாடத்துல அதிகமா மார்க் வாங்கியிருக்க நபர் வந்துட்டு 175 தான் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என் மார்க் 150, தமிழ்நாட்டிலே அதிகமா மார்க் வாங்கியிருக்காங்க 175னா நான் 150/175 போடுவேன். இந்த இடத்துல 200க்கு பதிலா 175ன்றதை நான் போட்டுருவேன். சரிங்களா? சோ அதுதான் நார்மலைசேஷன். சோ அப்போ 150 200க்கு பாக்குறப்போ 70%. ஆனா 150 175ல பார்த்தா எனக்கு 90% வரைக்கும் போகும். சோ அந்த 15% நமக்கு கட் ஆஃப்ல ஏறும். சோ இதுதான் நார்மலைசேஷன். சோ அகைன் நான் சொல்றேன் ஸ்டேட் போர்டும் சிபிஎஸ்சியும் பதற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ரெண்டுத்துலயுமே எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம் எடுக்கிற ஆட்கள் இன்னைக்கு இருக்காங்க. சரிங்களா? சோ வந்து நார்மலைசேஷன் அதுதான் அந்த பர்டிகுலர் போர்ட் ஆஃப் ஸ்டடியில அதிக மதிப்பெண் பெற்ற நபர் யாரோ அவங்கள்ட நம்ம வந்து கட் ஆஃபா வச்சு நம்ம போடுவோம். சரிங்களா? சோ வந்து பயாலஜி மார்க்க 100% தனியா எடுத்து மாத்துறோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியும் நம்ம 100க்கு கன்வெர்ட் பண்ணி 200க்கு எவ்வளவு கட் ஆஃப்ன்றத பாக்குறோம். சரிங்களா? சோ 200 தான் வந்துட்டு இந்த 200க்கு உங்க மார்க் எவ்வளவுன்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பட்டியல் ரிலீஸ் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ வந்து பேசிக்கா இதுதான். உங்களுக்கு பெருசா இது பண்ண வேண்டாம். நீங்க வந்து நார்மலா போடுற மாதிரி. ஏன்னா ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்சினா நான் சொல்றேன் 100க்கு 100 200க்கு 200 நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. சோ வந்துட்டு பயாலஜில உங்களுக்கு 100க்கு மாத்துறீங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 100க்கு மாத்தி ஆட் பண்றீங்க. ரெண்டுத்துல எவ்வளவு வருது அதான் உங்களோட கட் ஆஃப். சரிங்களா? சோ வந்து பாராமெடிக்கல் கோர்ஸ் பொறுத்த அளவுக்கு அகைன் நான் சொன்ன மாதிரி அரசு மருத்துவக் கல்லூரி, அதுக்கப்புறம் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இது ரெண்டுமே வந்துட்டு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது. சரிங்களா?
நான் சொன்ன எல்லா கோர்ஸுமே ஒரு சில அரசு மருத்துவக் கல்லூரியில இருக்கு. நீங்க தயவு செஞ்சு போய் ப்ராஸ்பெக்டஸ பாருங்க. ரொம்ப தோராயமா சொல்லணும்னா, எம்எம்சி, ஸ்டான்லி, செங்கல்பட்டு, மதுரை இந்த 4 காலேஜ்ல எல்லா கோர்ஸுமே இருக்கு. கடலூர்ல கூட எல்லா கோர்ஸுமே ஆல்மோஸ்ட் இருக்கு. ஒரு சில கோர்ஸ் ஒரு சில காலேஜஸ்ல மட்டும் தான் இருக்கு. சோ அது வந்து என்னென்னன்றத நீங்க பாருங்க. ஏன்னா நம்ம அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பெரிய வீடியோவா போகும். நான் பேசிக்கா உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா தர்றதுக்கு இந்த வீடியோ போடுறேன். சரிங்களா? சோ வந்துட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில தோராயமா 2,900 சீட்டு வந்து உங்களுக்கு மொத்த பாராமெடிக்கல் கோர்ஸுக்குமே இருக்கு. அண்ட் இந்த பாராமெடிக்கல் கோர்ஸ் அரசு மருத்துவக் கல்லூரியில பண்றீங்கன்னா உங்களோட டியூஷன் ஃபீஸ் மட்டும் 3,000 ரூபாய் வரும். இதை தாண்டி மெஸ் ஃபீ, புக் ஃபீ, எக்ஸாம் ஃபீஸ் தனி வரும். பட் டியூஷன் ஃபீ மட்டும் பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் கோர்ஸுக்கு 3,000 ரூபாய் ஆகும். சரிங்களா? செல்ஃப் ஃபினான்சிங் போறப்போ நீங்க இந்த சொன்ன கோர்ஸ் எல்லாமே வந்து இருக்கானா கிடையாதுங்க. ஒரு சில கோர்சஸ்க்கு மட்டும்தான் செல்ஃப் ஃபினான்சிங்க்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங். கிட்டத்தட்ட 231 காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் இருக்கு. தமிழ்நாட்டுல 231 நர்சிங் கல்லூரிகள் வந்து இருக்கு. சரிங்களா? பி ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா 92 கல்லூரிகள்ல பி ஃபார்ம் பயில்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பிபிடி ஒரு 51 காலேஜ், பிஓடி அதாவது ஆக்குபேஷன் தெரப்பி ஒரு 9 காலேஜ்ல இருக்கு. சோ பிஎஸ்சி நர்சிங் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 45,000 ரூபாய் டியூஷன் ஃபீஸ். அகைன் நான் சொன்ன மாதிரி தனி டிரான்ஸ்போர்ட் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, மெஸ் ஃபீ இதெல்லாம் தனியா வரும். 45,000 ரூபாய் பிஎஸ்சி நர்சிங். பி ஃபார்ம் எடுத்தீங்கன்னா ஒரு 92 காலேஜஸ் இருக்கு. 43,000 ரூபாய் கிட்ட டியூஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. பிபிடிக்கு 33,000, பிஓடிக்கு 33,000. சோ பிஎஸ்சி நர்சிங்கோ பி ஃபார்மோ நீங்க ஒரு செல்ஃப் பினான்சிங் அதாவது தனியார் மருத்துவக் கல்லூரியில பண்றீங்கன்னா ஒரு 60,000 இருந்து 65,000 வருஷத்துக்கு ஆகும்ன்றத பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல பிபிடி, பிஓடி பண்றீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் டு 55,000 ரூபாய். சோ தோராயமா வருஷத்துக்கு ஒரு ரவுண்டா 70,000 எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா 70,000 ஆகும். சரிங்களா? அரசு மருத்துவக் கல்லூரின்றப்போ ஒரு 5,000 ரூபாயில இருந்து 6,000 ரூபாய் வரைக்கும் ஆகலாம். 10,000 ரூபாய் ரவுண்டா வச்சுக்கோங்க. ஒரு சேஃபர் ஜோனுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? 3,000 ரூபாய் நீங்க போட்டு 10,000 ரூபாய் இருக்கும் சொல்றீங்கன்னு எனக்கு கேட்க கூடாது. எல்லா எக்ஸ்பென்சஸும் சேர்த்து வருஷத்துக்கு ஒரு 10,000 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ அரசு மருத்துவக் கல்லூரியில ஆல்மோஸ்ட் எல்லா கோர்ஸும் எல்லா கல்லூரியிலயும் இருக்கு. நம்ம பெருசா பாக்குற எம்எம்சி, ஸ்டான்லி, செங்கல்பட்டு, மதுரை மெடிக்கல் காலேஜ், அப்புறம் விழுப்புரம். சோ ஒரு ஒரு கோர்ஸ் ஒரு ஒரு காலேஜஸ்ல இருக்கு. புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில ஒரு சில கோர்சஸ் இருக்கு. சோ ப்ராஸ்பெக்டஸ் போயிட்டு 31வது 32வது பக்கமும் நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு ஒரு கல்லூரியில என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றத போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு அதை போய் பாருங்க. சரிங்களா? ரஃபா இந்த மாதிரி வந்து இவ்வளவு ஃபீஸ் இவ்வளவு சீட்டுன்றத நான் சொல்லணும்னு நினைச்சேன். செல்ஃப் பினான்சிங் மட்டும் பாத்தீங்கன்னா பாராமெடிக்கு இந்த 4 கோர்ஸ்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட தோராயமா 16,000 சீட் இருக்குன்றத வந்து நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? சோ ஆல்மோஸ்ட் இப்போ அடுத்து என்ன கேள்வி வரும்? கட் ஆஃப் எவ்வளோன்றத நீங்க கேட்பீங்க. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில போனோம்னா ஒரு 160 165 மார்க் இருக்குன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தனியார்ல போறீங்கன்னா ஒரு 145 145 இருக்கும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சோ வந்து 160க்கு மேல இருந்தா உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். 145 to 160 இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியார்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுல ஒரு சில விஷயங்கள் இப்போ கண்டிப்பா ரவுண்ட் 1 கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும். சோ வந்து அப்ளிகேஷன் போட போறீங்க. அத வச்சு வந்து உங்களுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து கவுன்சிலிங்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும். சரிங்களா? சோ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பண்ணல. நான் டைரக்ட்டா 2வது ரவுண்ட் போறேன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ரவுண்ட் 1ல ஏதோ ஒரு காலேஜ் நீங்க அப்ளை பண்ணி கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் ரவுண்ட் 2ல நீங்க வேணா கோர்ஸையும் காலேஜையும் மாத்திக்கலாம். அதுலயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து முதல் ரவுண்ட்ல பிஎஸ்சி நர்சிங்கோ இல்ல பி ஃபார்மோ ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில போட்டேன். சரிங்களா? எனக்கு 2வது ரவுண்ட்ல வேற ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில பி ஃபார்ம் கிடைக்குது. இல்லைன்னா வேற ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில பிபிடி கிடைக்குதுன்னா என்னால மாத்திக்க முடியாது. அதாவது ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில ஒரு ரவுண்ட்ல சீட் எடுத்துட்டீங்கன்னா திருப்பி வேற ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியாதுன்றத ப்ராஸ்பெக்டஸ்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மாறலாம். அதே மாதிரி ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில ஒரு கோர்ஸ்ல இருந்து இன்னொரு கோர்ஸுக்கு மாறலாம். ஆனா தனியார் மருத்துவக் கல்லூரிக்குள்ளேயே மாறிக்கூடாது. இந்த இந்த கல்லூரியில இந்த தனியார் கல்லூரி போறன்ற மாற்றம் வந்து இங்க அனுமதி இல்லை. சோ ரீஅலாட்மெண்ட் வித்தின் செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ் ஆர் நாட் அலோட். அதே மாதிரி ரவுண்ட் 1 பார்ட்டிசிபேஷன் இஸ் மஸ்ட். சோ முதல் ரவுண்ட்ல நீங்க கலந்தாய்வு முதல் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணா மட்டும்தான் அடுத்த ரவுண்டுக்கு உங்களால போக முடியும்.
சரியா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ப்ராஸ்பெக்டஸ்ல மிஸ் பண்ணிடுவோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா எந்த கவுன்சிலிங் போறீங்கனாலும் இந்த டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட்டுங்க. நீங்க மெடிக்கல் போறீங்க, பாராமெடிக்கல் போறீங்க, இன்ஜினியரிங் போறீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மஸ்ட். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், 12th டிசி. சரியா? அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிபிகேட், 6th to 12th ஸ்டடி போனஃபைட் சர்டிபிகேட். ஓகேங்களா? ஸோ ஒரு சில இடத்துல வந்து நேட்டிவிட்டி மட்டும் இருந்தா போதும், ஸ்டடி சர்டிபிகேட் கேட்க மாட்டாங்க. இல்ல நான் வந்து வெளியூரு, ஆனா வந்து இங்க தான் ஸ்கூலிங் தான் பண்ணேன்னா போனஃபைட் வேணும். ஸோ பெட்டர் 2மே வச்சுக்கோங்க. 6th to 12th ஸ்டடி போனஃபைட் வேணும், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வேணும். ஓகேவா? இல்ல நான் வந்து பிசி, நான் பிசிஎம், நான் எம்பிசி, நான் எஸ்சில வரேன் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கணும். சரிங்களா? ஸோ வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் உங்களோட ஏதாவது ஒரு பெற்றோர், ஒண்ணு அம்மாது இல்லைன்னா அப்பாது, அம்மா அப்பா 2 பேருக்கும் கொடுக்கணும். இல்ல அம்மா இல்லைன்னா அப்பா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் சேர்த்து கொடுக்கணும். சோ நீங்க என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் அழகா இ சேவை மையம் போனீங்கன்னா உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, உங்க பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா வந்து தேவை. அதை தாண்டி நீங்க முதல் பட்டதாரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்டும் வந்து கண்டிப்பா தேவைப்படும். சரிங்களா? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் தட் யூ நீட் டு ஹேவ். ஓகே, இது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் நான் இப்போ போட்டுட்டு தனியா நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற கதையெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க அப்ளிகேஷன் போடுறப்போவே எல்லா டாக்குமெண்ட்ஸும் போட்டுடணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராஸ்பெக்டஸ்ல மொத்தமா நான் அப்படியெல்லாம் உங்களுக்கு வீடியோ பண்ணலங்க. ரொம்ப ஒரு தேவையான அடிப்படை தகவல். சரிங்களா? சோ ஒரு பாராமெடிக்கல்னா இந்த கோர்சஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து 4 வருஷம் படிப்பு வருது, இதெல்லாம் 3 வருஷம் படிப்பு வருது. இந்தந்த கல்லூரிகள் இருக்கு, இதுல இவ்வளவு சீட் தோராயமா இருக்கு, இப்படிதான் கவுன்சிலிங் போகணுன்ற ஒரு சின்ன ஐடியா நான் கொடுத்திருக்கேன். சரிங்களா? ப்ராஸ்பெக்டஸ் முழுசா போய் படிங்க. ஒரு கோர்ஸும் என்னென்ன கல்லூரிகள்ல இருக்கு, எவ்வளவு இடங்கள் இருக்கு எல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன டவுட் இருந்ததுன்னா இதே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, இல்ல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம பார்த்து மற்ற வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? கண்டிப்பா பாராமெடிக்கல் கோர்ஸ் பத்தி ஒரு ஐடியா கண்டிப்பா கிடைச்சிருக்கும். கட் ஆஃப் பத்தி சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு யாராவது பாராமெடிக்கல் அப்ளை பண்றாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.